வந்து குரு பஞ்சகாவியம் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து ஃபெர்டிலைசர் வந்து தயாரிக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து இங்க ஆலந்துறையில வந்து தென்னை விவசாயிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இந்த குரு பஞ்சகாவியம் வந்து எப்படி பெனிஃபிட் ஆனதோ அதே மாதிரி இங்க இருக்க தென்னை விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இதை வந்து செய்முறை வந்து இப்ப நமக்கு சொல்ல போறோம். தேவையான பொருட்கள் வந்து மாட்டு சாணம், மாட்டு கோமியம், நாட்டு சர்க்கரை, கற்றாழை, அப்புறம் இலைகளில் வந்து எருக்கை இலை, வேப்ப இலை, வெற்றிலை, குப்பைமேனி ஆகியவற்றை பயன்படுத்தலாம். அது கூட வந்து கடல் நீர் அப்படி இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு குரு பஞ்சகாவிய தெளித்தமன் அல்லது வந்து ஒரு கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக் மண் எடுத்து நம்ம வச்சுக்கணும். இது தேவையான பொருட்கள். இப்போ வந்து முதல் நாள் வந்து 2 கலவை வந்து பண்ணணும். முதல் கலவைக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து 750 கிராம் வந்து மாட்டுச்சாணம் வந்து எடுத்துக்கணும். மாட்டுச்சாணத்துக்கு கூடவே வந்து 750 ml வந்து மாட்டு கோமியம் வந்து சேர்த்துக்கணும். மூணாவது பொருளா வந்து 250 கிராம் வந்து நாட்டு சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கணும். இது மூணுமே வந்து முதல் கலவைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். ஸோ இந்த கலவையை வந்து நம்ம நல்லா வந்து கலக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அதை அப்படியே விட்டுடணும். இது வந்து முதல் கலவை. இது வந்து முதல் நாள் வந்து நம்ம பண்ணணும். முதல் நாள் வந்து திரும்ப நம்ம இன்னொரு கலவையும் வந்து பண்ணணும். இதுக்கு தேவையான பொருள் வந்து கற்றாழை. கற்றாழை வந்து நம்ம 1 கிலோ வந்து எடுத்துக்கணும். இது கூடவே சேர்த்து வந்து நம்ம எருக்கை இலையும் வந்து நம்ம 500 கிராம் வந்து எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நாங்கள் ஆல்ரெடி வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுவும் வந்து இது கலவை 1, இது வந்து கலவை 2. இது ரெண்டுத்தையுமே ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இதை 24 மணி நேரத்துக்கு வந்து நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம வந்து அப்படியே வச்சிடணும். அடுத்து வந்து இரண்டாவது நாள் வந்து இன்னொரு பக்கெட்ல வந்து நம்ம 250 கிராம் வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துக்கணும். இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறமா முதல் நாள் பண்ண 2 கலவையும் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த சர்க்கரையோட சேர்த்து நம்ம இந்த 2 கலவைகளும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வச்சிடணும். இப்போ 4ஆம் நாள் என்ன பண்ணணும், இது வந்து 2ஆம் நாள் முடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வந்து ஃபெர்மெண்ட் பண்ண விடணும். 4ஆவது நாள் என்ன பண்ணணும், இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து 7.5 லிட்டர் வந்து நார்மல் தண்ணி சேர்த்துக்கணும். அதுபோல் கடல் தண்ணி கிடைக்கலன்னா வந்து நம்ம நார்மலாக உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கைப்பிடியாலும் மண் சேர்த்து இது 2 நாள் வந்து முன்னால் நொதுக்கி விடணும். அப்போ நொதுக்கி விடுறப்போ காலையிலையும் மாலையும் நம்ம வந்து 60 முறை வந்து நம்ம வந்து வலப்பக்கமாக நம்ம வந்து கலக்கிட்டே வரணும்.